Hello everyone. Last week, March 22nd to 28 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் www.geodemy.in நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் வீக் எல்லாரும் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க. இப்போ அந்த 1 வீக் உடைய கொஸ்டின்ஸ் கம்பைல் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, கொஸ்டின்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹியர். The Morans community, which was in the news recently, they are living in which one of the following states? Assam West Bengal border, Assam Arunachal Pradesh border, Assam Meghalaya border, Arunachal Pradesh Nagaland border. இதில் எது? ஸோ ஆன்சர் அஸ்ஸாம் அருணாச்சல் பிரதேஷ் பார்டர். என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அஸ்ஸாம் பார்டரில் இந்த மொரான்ஸ் கம்யூனிட்டி இருக்கிறாங்க. அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் ஸ்டேட்டஸ் கேட்டுட்டு இருக்கிற நிறைய குரூப்ஸ் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கிறாங்க. பர்டிகுலராக நமக்கு இந்த மீட்டி குக்கீஸோ இஷ்யூ கூட தெரியும். அதில் அருணாச்சல் பிரதேஷ் அஸ்ஸாம் ரீஜியன்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதில் இந்த மொரான்ஸ் கம்யூனிட்டியும் ஒன் ஆஃப் த கம்யூனிட்டி. ஓகே, ஸோ இதில் அஸ்ஸாம் சைடில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து டீ கல்டிவேஷனுக்காக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் நிறைய பேரை மைக்ரேட் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல் மைக்ரேஷனில் ஃபோர்ஸ்டு லேபராக நிறைய பேரை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் அங்கேயே பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆயிருப்பாங்க. அவங்க டீ ட்ரைப் அப்படின்னு சொல்லி தனியாக கால் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க. இதில் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இல்லாமல் அருணாச்சல் அஸ்ஸாம் பார்டரில் இன்னுமே நிறைய கம்யூனிட்டி இருக்கிறாங்க. அதில் இந்த அருணாச்சல் பிரதேஷ்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற இந்த கம்யூனிட்டி அஸ்ஸாம் பார்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பிஆர்சி கொடுக்குறதா அஸ்ஸாம் கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் இஷ்யூ. எலெக்ஷன் வேறு அங்கே வர போகிற இதில் இது ஒரு மேஜர் இஷ்யூவாக பார்க்குறாங்க. ஓகே, ஸோ மொரான்ஸ் கம்யூனிட்டி வந்து அஸ்ஸாம் அருணாச்சல் பிரதேஷ் பார்டரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ரெகக்னிஷன் கொடுக்குறதா இருக்கிறாங்க. ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின். அட் ப்ரெசென்ட் BT cotton is the only genetically modified crop allowed to be cultivated in India. Though the Environment Ministry gave its conditional go-ahead for commercial cultivation of GM mustard, it has not taken off as it was challenged in the Supreme Court. One only, two only, both one and two, neither one nor two. Okay, genetically modified crops related நிறைய issues போயிட்டு இருக்குது நமக்கு தெரியும். ஸோ ஆன்சர் போத் 1 and 2. BT காட்டன் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணது. மற்றது எல்லாமே ஃபீல்டு ட்ரையல் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. கமர்ஷியலாக கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ணலை. ஓகே, ஸோ தட் வாஸ் த இஷ்யூ. ஸோ திஸ் இஸ் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸில் என்ன ப்ராக்ரஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு நியூஸ் வந்துருந்தது. ஸோ அது ரிலேட்டடாக கேட்டிருந்தோம் இந்த கொஸ்டின். ஓகே, தென் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following is or are correct regarding IORA, Indian Ocean Rim Association? 3 statements. 1. India is a founding member of IORA and has been actively involved in its activities. It aims to promote trade, investment, and economic development within the region. Except Australia and South Africa, all other Indian Ocean countries are members in it. 2 and 3 only, 1 and 3 only, 1 and 2 only, 1, 2 and 3. ஸோ இதில் எது ராங்னு எலிமினேட் பண்ணால் கூட ஆன்சர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்தியன் ஓஷன் லிட்டோரல் பார்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் நிறைய கண்ட்ரிஸ் இதில் மெம்பராக இருக்கிறாங்க. அபவுட் 23 மெம்பர்ஸ் ஆர் ஹியர். சவுத் ஆஃப்ரிக்காவும் உண்டு, ஆஸ்திரேலியாவும் உண்டு. ஓகே, இந்தியன் ஓஷனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கண்ட்ரி இதில் இருக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் யூஎஸ், ரஷ்யா, சைனா எல்லாருமே வந்து டயலாக் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக 1997 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. 95 நெல்சன் மண்டேலா அங்கே வந்தப்போ கூட எம்பசைஸ் பண்ணி அந்த டயலாக் போயிட்டே இருந்து 97 ஆர்கனைஸ் பண்ண ஆர்கனைசேஷன் IORA. ஸோ பர்டிகுலராக மேரிடைம் செக்யூரிட்டி, இந்தியன் ஓஷனுடைய மேரிடைம் செக்யூரிட்டி, ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிட்வீன் த கண்ட்ரீஸ், அப்புறம் அகடமிக் கோஆப்ரேஷன், இது எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய ரெண்டு கண்ட்ரி கிடைக்கக்கூடிய எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே இதில் வரும். ஓகே, ஸோ தட் வாஸ் இந்த நியூஸ். IORA வந்து எந்த அளவுக்கு நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற ரிலேட்டடாக வந்து இந்த நியூஸ்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். ஓகே, தென் the 30th UN Climate Change Conference COP30 is to be held in Brazil, Japan, Azerbaijan, Australia. So answer Brazil. COP29 நடந்தது தான் பாக்கு அசர்பைஜானில் நடந்துச்சு. நெக்ஸ்ட் COP30 பிரேசிலில் நடக்க போகுது. ஓகே, ஸோ என்னன்னா COP30 வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் இன்னும் அட்வான்ஸ்டாக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற ரிலேட்டடாக வந்திருந்த நியூஸ் இது. ஸோ அதில் இருந்து கேட்டிருந்தோம். ஓகே, தென் which one of the following action
by RBI aiming to address liquidity concerns and stabilize the rupee value. இப்போ ரீசெண்ட் பீரியடில் ட்ரம்ப் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் அதர் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வித்ட்ராயல், இதனால் வந்து இந்தியன் மார்க்கெட், இந்தியன் ருப்பியுடைய வேல்யூ டிப்ரிசியேஷன் இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு ஆர்பிஐயும் சில நிறைய மெசேஜ் எடுத்தாங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ஷன் பை ஆர்பிஐ எய்மிங் டு அட்ரஸ் த லிக்விடிட்டி கன்சர்ன்ஸ் அண்ட் ஸ்டெபிலைஸ் த ருப்பி வேல்யூ? ஸோ ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம்: இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் ஆஃப் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், ரெடியூசிங் அவுட்ஃப்ளோ ஆஃப் மணி ஃப்ரம் த பேங்க்ஸ், இன்க்ரீசிங் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, US dollar Indian rupee buy sell swap action. So answer option D, dollar rupee buy sell swap action. Okay, so RBI வந்து பேங்க் கிட்ட இருந்து டாலரை வாங்கி ருப்பியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறப்போ ருப்பியுடைய லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த கான்ட்ராக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டாலர் வேல்யூ என்னவோ அது மாதிரி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதனால பேங்க்கும் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் தென் the recently erupted volcano Mount Levotobi, Lucky, is located in recent erupt ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 8000 மீட்டர் ஹைட்டுக்கு அந்த ஆஸ் வந்து பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஓகே, இட் இஸ் இன் இந்தோனேஷியா. ஓகே, டன். தென் arrange the following cities of Africa from north to south: Khartoum, Cairo, Kigali, Port Louis. ஏன்னா வேர்ல்டு ஜியோகிராஃபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேசஸ் வச்சு கேட்குறது மோஸ்ட்லி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸில் இருக்கும். அதுவும் எதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குதோ அந்த ரீஜியனுடைய பிளேசஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த சிட்டிஸ்லாம் பாருங்கள். இதில் ஆஃப்ரிக்காவில் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ கர்டம் வந்து சூடான், கைரோ, கிகாலி, போர்ட் லூயிஸ், இதை வச்சு ஆன்சர் பண்ணி பாருங்க. ஸோ ஆன்சர் இதில் இருக்கிறதுலே சதர்ன் மோஸ்ட் இட் இஸ் போர்ட் லூயிஸ், மொரீஷியஸில் இருக்குது. அண்ட் கிகாலி ரவாண்டா. ஸோ அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். கர்டம் தான் இருக்கிறதுலே நார்த் அப்படிங்கிறத வச்சு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் பி போயிடலாம் இல்லையா? 1 2 3 4. ஓகே, தென் ஏன்னா சூடான், சவுத் சூடான் இஷ்யூவில் வந்து அந்த மிலிட்ரி அண்ட் பேராமிலிட்ரி உடைய ஃபைட் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்குது. அண்ட் இது டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ அண்ட் ரவாண்டா ரீஜியனில் அதர் அந்த M23 ஆர்கனைசேஷனுடைய இது அந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் ஆர் தர். தென் ட்ரிபுத், தவசியா, டமல், டக்சில் ஆர் இன் த நியூஸ் ரீசென்ட்லி. தீஸ் ஆர். ஸோ அந்த நேம்ஸ் வச்சே கொஞ்சம் கெஸ் பண்ணிடலாம். ஆன்சர் the Kribak class stealth frigates. Okay, INS Triput, INS Tavasya, Tamal, Tasil இதெல்லாமே. ஸோ இந்தியாவுடைய கிரிபாக் கிளாஸ் ஸ்டீல்த் ஃப்ரைகேட்ஸ் லாஸ்ட் 4 ரஷ்யாட்ட இருந்து கான்ட்ராக்ட் வாங்கின லாஸ்ட் 4 ஸ்டீல்த் ஃப்ரைகேட். ஸோ அதில் தவசியா வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகே, தென் ஸோ அதில் செகண்ட் ஒன்று வந்து கோவா ஷிப்யார்ட் லிமிடெட்ல வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, that's all. So the names எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே டீல இருக்குது. ட்ரிபுத், தவசியா, டமல், டசில். Then which of the following statements are correct? Nano urea is a liquid fertilizer providing nitrogen to plants in a more efficient way. Nano urea can be used as an alternative to conventional urea, potentially reducing nutrient loss and environmental impact. Okay. So இது சயின்ஸ் பேஜில் இதில் ஒரு நியூஸாக கூட வந்திருந்தது. Nano urea is a liquid fertilizer providing nitrogen to plants in a more efficient way. Okay, and nano urea can be used as an alternative to conventional urea, potentially reducing nutrient loss. The answer is both 1 and 2. Okay, so the Parliamentary Standing Committee, news Parliamentary Standing Committee on Chemical and Fertilizers has urged the Union Fertilizer Ministry to seek additional funds for the sector at the revised estimate stage to ensure that subsidy schemes for farmers are not negatively affected. In a report on demands for grants tabled in Parliament recently, the panel also recommended to the centre the expansion of the production capacity of nano urea and nano diammonium phosphate by ensuring the timely establishment of production units. Okay, then 10. How does extended space flight affect humans? Okay, பர்டிகுலராக நமக்கு தெரியும் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் அதர் க்ரூ மெம்பர்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து கிட்டத்தட்ட நிறைய 9 months வந்து இருந்து அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆனாங்க.
ஸோ அது ரிலேட்டடாக அவ்வளோ நாள் ஸ்பேஸில் இருந்துட்டு வர்றப்போ என்னென்ன இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஓகே, ஸோ how does the extended space flight affect humans? One, microgravity affects the body in many ways, including allowing fluids to flow more easily towards the brain, reducing muscle tension, lowering bone density. Okay, so the options are, ஸோ கிராவிட்டி வந்து ஸ்பேஸ் போக போக மேலே போக போக கம்மியாகும். ஸோ த மைக்ரோ கிராவிட்டி அஃபெக்ட்ஸ் த பாடி இன் மெனி வேஸ், இன்க்ளூடிங் அலோயிங் ஃப்ளூயிட்ஸ் டு ஃப்ளோ மோர் ஈஸிலி டுவர்ட்ஸ் த பிரெயின். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அண்ட் மசில்ஸ் டென்ஷன் அதுவும் இருக்கும், அண்ட் போன் டென்சிட்டி ரெடியூஸ் ஆகிறதும் இருக்கும். ஓகே, ஸோ அந்த 3 வழிகள்லையும் அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே, தென் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வர்ற சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு பப்ளிக் ஸ்பீச்லாம் கொடுக்குறப்போ அவங்க ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தடுமாறுறதெல்லாம் பார்க்க முடியும் நம்மளால். அந்த மைக்ரோ கிராவிட்டிக்கு அவங்க மூவ் பண்ணி பழகிட்டு பிரெயின் அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். தென் சடனாக வந்து நார்மல் எர்த் கிராவிட்டியில் வந்து அவங்க ஆக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு குழந்தை எந்திரிச்சு நடக்க பழகிற மாதிரி அந்த ஸ்டேஜ் இருக்கும். ஓகே, அது போக ஃபிசிக்கலி வேற நிறைய ரேடியேஷன் எஃபெக்ட் அது இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஓகே, தென் infantile amnesia is the inability to remember adolescent stage of life but can remember infant stage. The disease that causes memory loss between the age of 6 to 10. The inability to remember our first few years of life. The ability to remember infant stage but not adulthood. So it is. So infant amnesia அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் லைஃப்பை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ண முடியாமல் இருக்கிறது. இப்போ ஒரு 3 வயசு வரைக்கும் 4 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், நமக்கு நடந்த எதுவுமே மெமரியில் இருக்காது. ஸோ அதுதான் வந்து இன்ஃபேன்டைல் அம்னீசியான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை பற்றி நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. இன்னுமே வந்து இது ஒரு ப்ராப்பராக வந்து இதுதான் இதனால தான் அப்படின்னு ரீசன் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இது இருந்துட்டு இருக்குது. ஓகே, தென் ஸோ அந்த மெமரி ரிட்ரீவல் ஃபெயிலியர்ஸ் வந்து எதனால் இருக்குது அப்படிங்கிறது இட் இஸ் ஆன் த ரிசர்ச். ஓகே, தென் India has recently imposed anti-dumping duties on certain products to protect domestic industries from cheap imports. Which of the following products are among them? Soft ferrite cores, aluminum foil, trichloroisocyanuric acid, polyvinyl chloride paste resin, solar panels. The answer, ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் கண்டிப்பாக இல்லை, அப்போ ஏதோ ஒன்று வச்சு கண்டிப்பாக எலிமினேட் பண்ணணும். ஸோ எக்ஸப்ட் சோலார் பேனல்ஸ், ஆல் அதர்ஸ் ஆர் இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி. ஓகே, ஸோ 1, 2, 3 and 4 ஒன்லி. ஓகே, ஸோ ரீசெண்டாக வந்து பர்டிகுலராக சைனாவிலேருந்து நிறைய சீப்பாக இம்போர்ட் ஆகுது, அதனால டொமஸ்டிக் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பேன் பண்ணாங்க. ஓகே, ஆன்டி டம்பிங் டியூட்டி கொண்டு வந்தாங்க. ஓகே, வித் ரெஃபரன்ஸ் டு ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் இம்போஸ்ட் பை இந்தியா, consider the following statements. அதே இஷ்யூ தான், கொஞ்சம் வேற மாதிரி இன்னொரு கொஸ்டின். Anti-dumping duties are imposed to protect domestic industries from unfair trade practices like cheap imports. The Directorate General of Trade Remedies is responsible for recommending the imposition of anti-dumping duties in India. India has imposed anti-dumping duties on polyvinyl chloride paste resin imports only from China. So answer 1 and 2 only. ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் அப்படிங்கிறது டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான். ஏன்னா ஃபாரின்ல இருந்து நிறைய இம்போர்ட் ஆகுது அப்படின்னா அவங்க சீப்பாக அவங்களுடைய ப்ரைஸ் இங்கே சேல் ஆகும், டொமஸ்டிக் ப்ரைஸோட கம்மியாக இருக்கும். ஸோ இவங்களால காம்பீட் பண்ண முடியாது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான். ரெஸ்பான்சிபிள் வந்து டிஜிடிஆர் தான், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமடிஸ். ஓகே, ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக பண்ணதில் வந்து பாலிவினைல் குளோரைடு பேஸ்ட் ரெசின் வந்து சைனாவில் மட்டும் இருந்து இல்லை, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வர்றது அது ஆன்டி டம்பிங் டியூட்டி கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ சைனா, கொரியா, மலேசியா, நார்வே, டைவான், தாய்லாந்து இந்த கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் 5 இயர்ஸுக்கு வந்து இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, மற்ற ப்ராடக்ட்லாம் சைனாலேருந்து மட்டும் கொண்டு வந்தாங்க. இதுக்கு முந்தின கொஸ்டினில் பார்த்தது. தென் which of the following are correct regarding the tuberculosis disease? India alone accounted for about a fourth of both global TB cases and deaths in 2023. Countries with highest rates incident per 1 lakh population were mostly in the African region. So answer, TB awareness day வந்தது இல்லையா, March 24.
ஸோ ஆக்சுவலாக ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டியூபர்குலோசிஸ் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் நியூஸ் பேப்பரில் நிறைய ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்தது. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் டியூபர்குலோசிஸ் டிசீஸ்? India alone accounted for about a fourth of both global TB cases and deaths in 2023. Countries with the highest rates were mostly in African region. Highest rates na 1 lakh population per 1 lakh population incident. Okay, so answer both 1 and 2. Okay, இந்தியாவிலேருந்து 2023 அதிகமாக இருந்தது. அண்ட் இந்த இன்சிடென்ட் பெர் 1 லேக் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2015 2024 இந்தியாவில் நிறையவே ரெடியூஸ் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட மோர் தென் 200 இருந்தது, இப்போ லெஸ் தென் 200 லெவலுக்கு வந்திருக்குது. ஓகே, தென் which one of the following countries act as a key mediator in ceasefire negotiation due to its geographical proximity and relations with both Israel and Hamas? Iran, Egypt, US, Turkey. ஸோ இந்த காசா ரீஜியனில் இருந்து பீப்புளை டிஸ்பிளேஸ் பண்ணுறது ரிலேட்டடாக யூஎஸ் கூட ப்ரெஷர் கொடுத்தப்போ ஒரு கண்ட்ரி தான் வாய்ஸ் கொடுத்தாங்க. ஸோ தட் இஸ் இது வந்து கம்ப்ளீட்லி இன்ஜஸ்டிஸ் டு த பீப்புள் அப்படின்னு சொன்னது வந்து எகிப்து. ஓகே, ஸோ எகிப்து வந்து 2 பேரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. இந்த இதில் வந்து ஒரு நெகோசியேட் பண்ணுற லெவலில் இருந்தது எகிப்து தான். ஓகே, தென் ஸோ several countries play a significant roles in Israel-Hamas conflict, either as mediators or through direct political or military support. The most influential ones include US. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் பக்கம் தான் சப்போர்ட் நடந்தாங்க. எகிப்த் ஆக்ட் as a key mediator in ceasefire negotiation due to its geographical proximity and relations with both Israel and Hamas. Okay, then Qatar வந்து பார்த்தீங்கன்னா provides financial support to Gaza and facilitates indirect negotiations between Hamas and Israel. Iran supports Hamas military and financially, often supplying weapons and funding. Turkey has been vocal in supporting Palestinian cause and condemning Israel actions in Gaza. Saudi Arabia and other Gulf nations involved in the regional diplomacy, some pushing for normalization with Israel while also expressing concern for Palestinian rights. Okay, இதில் கம்ப்ளீட்டாக ஒரு வாய்ஸ் கொடுத்தது அப்படின்னா எகிப்து சொல்லலாம். ஓகே, தென் which of the following are correct regarding the 99th Constitution Amendment Act, which aimed to establish the NJAC, National Judicial Appointments Commission, to replace the collegium system for appointing judges? It was not passed in Parliament as Rajya Sabha rejected the proposal. It was passed by Parliament but later struck down by the Supreme Court. President withheld it without sign for it. People had strong objection against it. ஸோ என்ஜேஏசி இஷ்யூ இப்போ ரீசெண்டாக போயிட்டு தெரியும். டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரிலேட்டடாக வேறு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. அவருடைய ரெசிடென்ஸில் வந்து பேர்ன்ட் கரன்சி இருந்தது ஃபைன் பண்ணி அது ரிலேட்டடாக என்கொயரி எல்லாமே கூட வச்சுருந்தாங்க. லாஸ்ட் 1 வீக்காகவே இந்த இஷ்யூ போயிட்டு இருக்குது, நியூஸ் பேப்பரில் இருந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இட் இஸ் ஆக்சுவலி இது பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க பட் லேட்டர் ஸ்ட்ரக் டவுன் பை த சுப்ரீம் கோர்ட். Okay, so option B. Then which one of the following countries have border with Georgia, Armenia and Azerbaijan? So இந்த 3 கண்ட்ரியோடையும் பார்டர் இருக்கிற ரீஜியன் எது? ஈரான், ஈராக், டர்க்கி, சிரியா. ஜார்ஜியா, அர்மேனியா, அசர்பைஜான், இந்த 3ஓடையும் பார்டர் இருக்கிறதுனா இட் இஸ் டர்க்கி. ஓகே, டர்க்கிலையும் இப்போ ரீசெண்டாக இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. பிரசிடென்ட் வந்து நெக்ஸ்ட் அப்போசிஷன் இதை சூஸ் ஆன லீடர் அண்ட் மேயர் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அது ரிலேட்டடாக நிறைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் டர்க்கியில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். ஓகே, ஸோ அப்போது வெஸ்ட் ஏஷியாவுடைய மேப் வந்து கம்ப்ளீட்டாகவே அனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வெஸ்ட் ஏஷியா மேப் ரீடிங் கிளாஸ் செஷன் வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். ஆஃப்ரிக்கா இந்தியா கீ மேரிடைம் என்கேஜ்மெண்ட் இஸ் maritime exercise between India and Mauritius, a large-scale multinational exercise to be held with 10 African countries, security cooperation with Egypt and Arab countries against threat from Houthis rebels, none of these. இதெல்லாமே இஷ்யூஸில் இருந்துகிட்டு இருக்கிற விஷயம். பட் இதில் ஆஃப்ரிக்கா இந்தியா கீ மேரிடைம் என்கேஜ்மெண்ட்ங்கிறது லார்ஜ் ஸ்கேல் மல்டிநேஷனல் எக்ஸசைஸ் டு பி ஹெல்ட் வித் 10 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ். ஓகே, அதர்வைஸ் மரிஷியஸ் இந்தியா ரிலேஷன்ஷிப் இப்போ பிரைம் மினிஸ்டர் மரிஷியஸ் போயிட்டு வந்தது அண்ட் மரிஷியஸோட நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணது அண்ட் சாகோஸ் ஆர்கிபிலகோ
வந்து மருஷியஸ்க்கு யூகே வந்து கொடுக்குறதா இருந்தது. ஸோ இதெல்லாமே இஷ்யூஸில் இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் ஹவுதீஸ் பீப்புள் ரிபல்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஷிப் ரெட்சியில் அட்டாக் பண்ணது சுயஸ் கேனல் பக்கம். ஸோ ஆல் இன் த நியூஸ். African India key maritime engagement is a large scale multinational exercise to be held with 10 African countries. So that was in the news. Then consider the following statements regarding the recent UNESCO report on global glacier loss. The last 3 years have recorded the largest glacial mass loss on record. The loss of 9 trillion tons of ice since 1975 is equivalent to an ice block the size of Germany with a thickness of 25 meters. Melting mountain glaciers have contributed to approximately 18 centimeters of global sea level rise between 2000 to 2023. Rising temperatures are expected to increase the severity and frequency of glacial lake outburst floods. The answer. So glacial loss வந்து குளோபல் வார்மிங்லாம் அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்குது. பர்டிகுலராக ஹிமாலயன் ரீஜன்ஸில் நிறைய கிளேசியர் ஸ்ரிங்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ குளோபல் கிளேசியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் எல்லாம் கூட அதனால இருந்தது, ஓவர் மெல்டவுன் இருந்ததுனால. ஓகே, ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும் ராங். 18 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட 1/2 ஃபீட்டுக்கு மேலே. ஓகே, ஸோ அந்தளவுக்கு சீ லெவல் ரைஸ் இருந்தது அப்படின்னா என்னென்ன கோஸ்டல் ரீஜன்ஸ் எவ்வளோ சப்மர்ஜ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலி 18 mm இட் இஸ். ஓகே, ஸோ 1, 2 and 4 only is the answer. ஸோ இதில் ரிலேட்டட் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. Then, which of the following mechanism is responsible for overseeing diplomatic and military coordination between India and China regarding border management and resolving disputes along the line of actual control? Special representative meeting, working mechanism for consultation and coordination, India-China Joint Economic Group, Shanghai Cooperation Organization Summit. Okay. So it is working mechanism for consultation and coordination. Okay, special representative meeting அப்படிங்கிறது என்டையர் சைனா இந்தியா பார்டர் ரிலேட்டடான நெகோசியேஷன்ஸ் பற்றி பேசுகிறது. ஓகே, திஸ் இஸ் தென். ஸோ சைனா இந்தியா ரெண்டு பக்கமே வந்து இந்த பார்டர் ரிலேட்டடான டிஸ்பியூட் அண்ட் டயலாக்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் மீட்டிங் அப்படிங்கிறது ஃபோக்கஸஸ் ஆன் broader boundary negotiation rather than regular border coordination. India-China Joint Economic Groupங்கிறது primarily deals with trade and economic cooperation. Shanghai Cooperation Organization நமக்கு தெரியும், it's a multilateral platform that includes India and China but does not directly oversee the border management. Okay, then which of the following is correct regarding the Rushikulia River? It originates from the Deccan Plateau and flows in Chhattisgarh and Odisha. The Rushikulia estuary is one of the most important nesting sites of olive ridley turtles along the Indian coastline. The answer 2 only. Olive ridley turtle ஒடிசாவுக்கு வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நெஸ்டிங் சைட்டுக்கு அரிபடா ஃபினாமினல். ஸோ அதில் ருஷிகுலியா எஸ்டுவாரி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான எஸ்டுவாரி, ஆலிவ் ரிட்லி வர்ற இது. எங்கே ஆரிஜின் ஆகுது? ஈஸ்டர்ன் கட்ஸில் ஆரிஜின் ஆகுது, ஒரு ஸ்மால் ரிவர் தான் அது. ஈஸ்டர்ன் கட்ஸில் ஆரிஜின் ஆகி ஒடிசாவில் ஃப்ளோ ஆகிற ரிவர். ஓகே, தட்ஸ் ஆல். தென் ஸோ ஆன்சர் B, 2 only. Consider the following statements regarding the lifespan of stars. ஸ்பேஸ் பற்றி அடிக்கடி நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. Consider the following statements regarding the lifespan of stars. The lifespan of star is directly proportional to its mass. More massive stars live longer than less massive ones. More massive stars burn their nuclear fuel at a faster rate due to higher temperatures. The sun, being an intermediate mass star, is expected to last for about 10 billion years in its main sequence phase. Okay. ஸோ ஸ்பேஸ் ரிலேட்டடாக, டார்க் மேட்டர் ரிலேட்டடாக, நியூட்ரினோ ரிலேட்டடாக நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அது ரிலேட்டடாக வந்திருந்த ஒரு ஆர்டிக்கிள் இது. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 1, 2 and 3 எல்லாமே கரெக்ட். லார்ஜ் ஸ்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம், மேசிவ் ஸ்டார்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஆக்சுவலி நோ சாரி, மேசிவ் ஸ்டார்ஸுடைய லைஃப் வந்து லாங்கராக இருக்காது. லெஸ் மேசிவ் ஒன்று லாங்கராக இருக்கும், ஏன்னா மேசிவ் ஸ்டார்ஸுடைய நியூக்ளியர் ஃபியூவல் பர்னிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஹியர் 2 and 3 only. ஓகே, ஸோ இதுதான் நியூஸில் இருந்தது. த லாங்கவிட்டி ஆஃப் எ ஸ்டார் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் மாஸ். மோர் மேசிவ் ஸ்டார்ஸ் டை ஃபாஸ்டர்
as more mass means more heat, and the hotter a star becomes, the faster its nuclear fuel is exhausted. Okay. Then consider the following statements about neutrinos. Neutrinos are electrically neutral and interact very weakly with matter. Some scientists believe neutrinos could be the Majorana particles, meaning they are their own antiparticles. Neutrinos are heavier than protons and neutrons. Okay. So answer, the neutrinos are the very small elements and it is present everywhere and it can pass through any object. Okay. So third statement is wrong. Neutrinos are heavier than protons and neutrons. No, never. It is the mass on the almost zero mass. Okay. So first two statements are correct. Third statement is wrong. Okay. என்ன நியூஸ் வந்திருந்தது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் announced a new quantum computing chip called Majorana that is expected would realize quantum computers capable of solving meaningful industrial scale problems in years, not decades. Okay. So Microsoft named the chip Majorana 1 because it consists of the Majorana particles, which is a particular type of subatomic particle with unusual properties. One is that Majorana particle is its own antiparticle. The particles that make up matter called fermions have antiparticles with distinct identities. For example, the electron's antiparticle is a positron, not another electron. The proton's antiparticle is the antiproton, not another proton. But uniquely among fermions, a Majorana particle antiparticle is yet another Majorana particle. If two of them meet, they will annihilate each other in a flash of energy. Okay. Okay. Then, which of the following statements about marine heat waves is correct? They are short-lived temperature spikes in ocean waters lasting only a few hours. They are prolonged periods of unusually warm ocean temperatures, often leading to ecological stress. They only occur in tropical regions and do not affect temperate or polar waters. They are caused solely by undersea volcanic activity. The answer, volcanic activity மட்டும் கிடையாது. ஆல்மோஸ்ட் வார்மிங் இருக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் குளோபல் வார்மிங்கால தான். ஓகே. அப்போ ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமானா இல்லை, ஓஷன் கரண்ட்ஸ் இருக்கிறதுனால டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் எல்லா இடத்துக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும். போலார் வாட்டர் அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன் சியும் இல்லை. ஓகே. ஷார்ட்-lived temperature spikes for few hours அப்படின்னா இல்லை, it can be few days or few months. Okay. So they are prolonged periods of unusually warm ocean temperatures, often leading to ecological stress. ஏன்னா coral reef bleaching இருக்கும். ஸோ coral bleaching வந்து கிரேட் ஆஸ்திரேலியன் பேரியர் ரீஃப்ல வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனில் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஸோ ரீசன் என்னன்னா மெரைன் ஹீட் வேவ்ஸ் தான். ஓகே. ஸோ அதுதான் நியூஸ்ல இருந்தது. ஓகே. ஸோ ஆப்ஷன் பி. Then consider the following statements regarding the price support scheme. The price support scheme aims to procure agricultural produce at minimum support price to protect farmers from price fluctuations. Under PSS, procurement is done through agencies such as NAFED and NCCF. The PSS covers only cereals, exclude pulses and oil seeds. Answer. So answer, it is 1 and 2 only. Third statement wrong. Excludes pulses and oil seeds சொல்றது wrong. Pulses oil seed include பண்ணி இருக்குது PSS price support scheme. Okay. So இதுல NAFED and NCCF பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் பிளே பண்றாங்க. ஸோ the National Agricultural Cooperative Federation and இது Consumer and Cooperative Federation NCCF. Okay. ஸோ NAFED வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், NCCF கன்சியூமர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வெல்ஃபேர். மெயின் ரோல் வந்து இது ப்ராக்யூர்மெண்ட், மார்க்கெட்டிங் ஆஃப் பல்சஸ், ஆயில் சீடு, ஃபார்ம் ப்ரொடியூஸ். NCCF கன்சியூமர் குட்ஸ் அண்ட் ப்ராக்யூர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். NAFED வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே இருக்குது, இது மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் கீழே. அண்ட் NAFED பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம், இது பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அண்ட் PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் NCCF ரெண்டுமே பார்க்குறாங்க. ஓகே. தென் which of the following mountains in Africa has glaciers that are rapidly melting due to climate change? It is rapidly melting எடுத்தீங்கன்னா மவுண்ட் கென்யா. இது ஒரு நியூஸ்ல இருந்தது. ஏன்னா லாஸ்ட் இயர்ல கென்யாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a satellite study last year found that the surface area of the ice of
Mount Kenya was just 4.2% of the size compared with the first reliable observations in 1900. Okay, ஸோ அந்த அளவுக்கு சிங்க் ஆகிட்டே இருந்திருக்குது. அண்ட் கிளேசியர்ஸ் இருக்கிற மவுண்டெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க ஆப்பிரிக்காவில் அப்படின்னா இது எல்லாமே இருக்குது. கிளிமெஞ்சரோ, கென்யா, ரென்சோரி மவுண்டெயின்ஸ் எல்லாத்துலேயுமே கிளேசியர்ஸ் இருக்குது. ஓகே, டன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். லாஸ்ட் வீக்கில் இருந்த மேஜர் இஷ்யூஸ்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வச்சு இந்த இஷ்யூஸையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின்ஸ் மூலமாக ரிவைஸ் பண்ணுறப்போ நமக்கும் அந்த இஷ்யூஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. ஓகே, ஸோ நம்மளுடைய ரிவிஷன் ரீகாலிங்க்கு வந்து கொஸ்டின் மூலமாக ரிவிஷன் அண்ட் ரீகாலிங் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் www.geodemy.in இப்போ தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அது டெய்லி மிஸ் பண்ணாமல் விடுங்க. ஓகே, அண்ட் வீக்லி கரண்ட் அஃபேர் டிஸ்கஷன் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம், லைவ் ப்ரோக்ராமும் இருக்கும். ஸோ அதுவும் அட்டன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.